ஜெம்பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நாம தசரா பண்டிகையை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். அதாவது தசரா பண்டிகை இந்தியாவுடைய கலாச்சார ஒற்றுமையை பிரதிபலிப்பதாகவும் மக்களோட ஒற்றுமையை வலியுறுத்துவதாகவும் அமைஞ்சிருக்கு. தசரா அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னா, தசரா அதை பிரிச்சோம்னா தஸ்னா 10, ஹரா அப்படின்னா அழித்தல் அப்படிங்கிறது பொருள். இதுல இருந்து உருவானதுதான் தசரா அப்படிங்கிறது. இதோட பொருள் தீமைகளை அழிப்பது அப்படிங்கிறது. துர்காதேவி கெட்ட குணங்களுடைய அரக்கன் மகிஷனை வதம் செய்து அவனை வெற்றி கொண்ட தினமாகவும், ராமன் 10 தலை அரக்கன் ராவணனை வதம் செய்து வென்ற தினமாகவும் கொண்டாடப்படுவதா புராணங்கள்ல கூறப்படுது. தசரா பண்டிகை இந்தியாவுல மைசூருக்கு அடுத்தபடியா தமிழ்நாட்டுல தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரம் பட்டணத்துல இருக்கிற அருள்மிகு ஸ்ரீ முத்தாரம்மன் கோவில்ல விமர்சையா கொண்டாடப்படுது. புரட்டாசி மாதம் மகாலய அமாவாசைக்கு பின்னாடி வர 10ஆம் நாளும் நவராத்திரி விழாவாக கொண்டாடப்படும். 10வது நாள் தான் தசரா திருநாள். அப்போது தூத்துக்குடி மாவட்டத்துல வெளி மாவட்டங்கள்ல பணியில இருக்கிற எல்லாருமே தங்களோட குடும்பத்தோட சொந்த ஊருக்கு வந்து 10 நாள் விரதம் இருப்பாங்க. தசரா தினத்து அன்று குலசேகரப்பட்டினம் வந்து அன்னை முத்தாரம்மனை தரிசிப்பார்கள். அப்போது ஒரே நேரத்துல லட்சக்கணக்கான மக்கள் கூடுவதால் எல்லா இடங்கள்லயும் மனித தலைகளாகவே காட்சியளிக்கும். நேர்த்தி கடன் செலுத்த வேண்டிக் கொண்டவர்கள் பல்வேறு வேடம் அணிந்து யாசகம் எடுத்து ஆலயம் வந்து காணிக்கை செலுத்துவார்கள். நவராத்திரி 10 நாட்களும் குலசை நகரமும் சுற்றியுள்ள ஊர்களும் விழாக்கோலமாகவே காட்சியளிக்கும். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர்ல இருந்து கன்னியாகுமரி செல்லும் வழியில 14 கிலோமீட்டர் தூரத்துல குலசேகரப்பட்டினம் இருக்கு. இங்க அன்னை முத்தாரம்மன் சுயம்புவாக தோன்றியிருப்பது அதிசயமா பார்க்கப்படுது. சர்வ சக்தி வாய்ந்த அன்னை முத்தாரம்மன் தன்னை வழிபடும் பக்தர்களுக்கு முத்தான வாழ்வை கொடுக்கிறார். முத்தாரம்மன் அருகே ஒரு பீடத்துல பரமேஸ்வரன் ஞானமூர்த்தீஸ்வரராக மனித உருவல காட்சியளிக்கிறது எங்குமே பார்க்க முடியாத ஒரு சிறப்பு அம்சம். அவருடைய திருக்கோலம் மீசையோட இருக்கு. விருப்பு வெறுப்பின்றி இந்த உலகத்துல ஆட்சி செய்யணும் அப்படிங்கிறத வலியுறுத்துற வகையில தன்னுடைய வலது கையில செங்கோலை தாங்கி இருக்கிறாரு. இடது கையில திருநீற்று கொப்பரைய வச்சிருக்கிறாரு. ஞானம் அப்படின்னா பேரழிவு, மூர்த்தி என்றால் வடிவம் அப்படின்னு பொருள். ஈஸ்வரர் என்பதற்கு ஈகை செய்பவர் என்று பொருள். அதாவது ஞானமூர்த்தீஸ்வரர் அப்படின்னா பேரருளுடைய வடிவத்தை தாங்கி ஈகை சுரப்பவர் என்று பொருள். ஞானமுடி சூடி இருப்பதால் இவர் ஞானமூர்த்தியாக விளங்குகிறார். பாண்டிய நாட்டை ஆண்ட குலசேகர பாண்டிய மன்னனுக்கு அன்னை முத்தாரம்மன் காட்சி கொடுத்து அருள் வழங்கியதால் இவ்வூர் குலசேகரப்பட்டினம் என்றும் அழைக்கப்படுகிறது. பாண்டிய நாடு முத்துடைத்து என்பர். பாண்டிய மன்னர்கள் முத்துக்களை ஆரமாக கொடுத்து அன்னைக்கு சூட்டி மகிழ்ந்தனர். எனவே அம்மன் முத்தாரம்மன் என்று அழைக்கப்படுகின்றார். அம்மை போட்டவருக்கு முத்து போட்டதாக கூறுவர். முத்து கண்டவர்கள் இங்கு அம்பாள் வேடத்தை சுற்றி நீர் கட்ட அம்மை நோய் குணமாகும் அப்படிங்கிறது ஐதீகம். மக்களுக்கு முத்து அம்மை போட்டதை ஆற்றி இறக்கு எடுத்து காப்பாற்றியதால் முத்து ஆற்று அம்மன் என்ற பெயர் மருவி முத்தாரம்மன் என்று பெயராயிற்று. அகிலம் போற்றும் தாயை திருமேனியாக கண்குளிர கண்டு தரிசிக்க மக்கள் விரும்பினர். பக்தர்களின் வேண்டுதலை நிறைவேற்ற கோவில் குருக்களுடைய கனவுல தோன்றிய அம்மன் கன்னியாகுமரி அருகே மையாடி என்ற ஊருக்கு செல்லும்படி கட்டளையிடுறாரு. அதே போல மையாடியில் இருக்கிற ஒரு சிற்பியோட கனவுல தோன்றி தனது உருவம் மற்றும் ஞான முக்தீஸ்வரருடைய திருமேனியுடன் காட்சியளித்து அங்குள்ள ஆண் பெண் பாறையில் ஒரே கல்லில் ஒரே பீடத்தில் தங்கள் திருவுருவ சிலையை வடித்துக் கொடுக்கும்படி கட்டளையிட்டார். அந்த சிலையை தாங்கள் சுயம்புவாக எழுந்தருளி இருக்கும் இடத்தில் வைக்கவும் உத்தரவிட்டார். உடனே அவர் அம்மன் கனவில் கூறியவாறு அம்மன் மற்றும் சுவாமியின் திருமேனியை வடித்தார். இறையருள் ஆட்டிவிக்க குலசை முத்தாரம்மன் கோயில் அர்ச்சகர் மையாடி போனார். சிற்பியிடமிருந்து ஞானமுக்தீஸ்வரர் முத்தாரம்மன் சிலையை பெற்றுக்கொண்டு குலசைக்கு சென்றார். அன்னையின் விருப்பப்படியே அந்த சிலைகள் சுயம்புவாக அம்மன் எழுந்தருளி உள்ள இடத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. கடன் பிரச்சனை, வியாபாரத்தில் நஷ்டம், வழக்கு பிரச்சனை என சகல துன்பங்களையும் நீக்கி அன்னை வரமளிப்பதால் விரதமிருந்து வேடமணிந்து அம்பிகையின் அருளை பெற கடன் பிரச்சனை, வியாபாரத்தில் நஷ்டம், வழக்கு பிரச்சனை என சகல துன்பங்களையும் நீக்கி அன்னை வரமளிப்பதால் விரதமிருந்து வேடமணிந்து அம்பிகையின் அருளை பெற வரும் பக்தர்களின் கூட்டம் ஆண்டுக்கு ஆண்டு அதிகரிச்சுட்டே போகுது. தசரா திருவிழாவையொட்டி காளி, முருகன், அனுமன் இது போன்ற தெய்வங்களாகவும் குறவன், குரத்தி, கரடி, சிங்கம், புலி, முனிவர் இது போன்ற புராண கதாபாத்திர வேடங்களும் அணிந்து வரும் பக்தர்கள் நேர்த்தி கடன் செலுத்துறாங்க. குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவில்ல ஆண்டுதோறும் புரட்டாசி மாதம் வரும் அமாவாசைக்கு மறுநாள் தசரா விழா கொடியேற்றத்துடன் தொடங்கும்.
இந்த வருடம் வருகிற 23ஆம் தேதி தசரா விழா கொடியேற்றத்துடன் தொடங்குது. கொடியேற்ற தினத்திற்கு முன்னாடி இரவுல அம்மன் சுவாமி மற்றும் பரிவார தேவதைகளுடன் காப்பு கட்டப்படுது. முதல் நாள் துர்கை கோலத்துல அம்மன் காட்சி தருவாங்க. இரண்டாவது நாள் விஸ்வகர்மேஸ்வரர் கோலத்துல, மூன்றாவது நாள் பார்வதி, நான்காவது நாள் பாலசுப்ரமணியன், ஐந்தாவது நாள் நவநீத கிருஷ்ணன், ஆறாம் நாள் மகிஷாசுர மர்தினி, ஏழாம் நாள் ஆனந்த நடராஜர், எட்டாம் நாள் அலைமகள், ஒன்பதாம் நாள் கலைமகள் கோலத்திலும் வீதி, இரண்டாம் நாள் விஸ்வகர்மேஸ்வரர் கோலத்திலும், மூன்றாவது நாள் பார்வதி, நான்காவது நாள் பாலசுப்ரமணியன், ஐந்தாம் நாள் நவநீத கிருஷ்ணன், ஆறாம் நாள் மகிஷாசுர மர்தினி, ஏழாம் நாள் ஆனந்த நடராஜர், எட்டாம் நாள் அலைமகள், ஒன்பதாம் நாள் கலைமகள் கோலத்திலும் வீதி உலா வராங்க. 10வது நாள் வருகிற அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி அன்று மகிஷாசுர மர்தினி வேடத்துல குலசை கடற்கரையில் அமர்ந்திருக்கும் சிதம்பர ஈஸ்வரர் கோவில் வளாகத்தை நோக்கி அம்மன் புறப்பாடு நடைபெறும். அங்க மகிஷாசுர வதம் நடைபெறும். இந்த காட்சி பக்தர்களை மெய்சிலிர்க்க வைக்கும். தெய்வீக உடையணிந்த பக்தர்கள் நடனமாடி கடலில் புனித நீராடுவாங்க. இதைத் தொடர்ந்து சிதம்பர ஈஸ்வரர் கோயிலை அன்னை வந்து அடைவாங்க. அங்க அன்னைக்கு அபிஷேக ஆராதனைகள் நடக்கும். மறுநாள் காலையில பூஞ்சபரத்துல வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அன்னை அருள் புரிவார். மாலை அம்மன் கோவிலை வந்தடைந்ததும் கொடி இறக்கப்படும். தொடர்ந்து அம்மன் மற்றும் பரிவார மூர்த்திகளின் காப்புகள் களையப்படும். இதே போல காப்பு கட்டிய பக்தர்கள் அனைவரும் தங்களுடைய காப்புகளை களைந்து விடுவார்கள். 12ஆம் நாள் பகல்ல முத்தாரம்மனை குளிர வைப்பதற்காக குடம் குடமாக பாலபிஷேகம் நடைபெறும். அத்துடன் தசரா விழா இனிதே நிறைவு பெறும். 12ஆம் நாள் பகல்ல முத்தாரம்மனை குளிர வைப்பதற்காக குடம் குடமா பாலபிஷேகம் நடைபெறும். இத்தோட தசரா விழா முடிஞ்சிருது. இப்போ அதுல வேடம் போடுவாங்கன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? வேடம் எதுக்காக போடுறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். தசரா விழாவில் பக்தர்கள் மாறு வேடம் அணிவதற்கு ஒரு காரணம் இருக்கு. முன்னாடி காலத்துல குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் மாறுவேடத்துல சென்று முத்தாரம்மன் மாறுவேடத்துல போயிட்டு மக்கள் கிட்ட தர்மம் எடுத்ததா ஒரு ஐதீகம் இருக்கு. இதை நினைவு கூர்ந்து உடல் நலம் பாதிக்கப்பட்டவர்கள் வேடம் அணிந்து வீடு வீடாக சென்று மக்கள் கிட்ட தர்மம் கேட்பாங்க. அம்மனே நேரில் வந்து கேட்பதாக கருதி மக்கள் ரொம்ப பயபக்தியோட பணம் மற்றும் அரிசி போன்றவற்றை கொடுப்பாங்க. அதை பெற்றுக்கொண்டு அவர்கள் கோவிலில் காணிக்கையாக போடுவாங்க. தசரா விழாவில் காளி வேடம் போன்றவங்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. அம்மனே நேரில் வந்ததா கருதி பக்தர்களுக்கு காணிக்கை வழங்குவாங்க. காளி வேடம் போன்றவங்க 41 நாள் விரதம் இருப்பாங்க. அவருடைய வீட்டுக்கு பக்கத்துல குடில் அமைச்சு அம்மனுடைய திருவுருவ படம் வச்சு தினமும் பூஜை செஞ்சு அங்கேயும் விரதம் இருந்து தங்கி இருப்பாங்க. விரதம் இருக்கும் காலங்கள்ல காளி வேடம் அணிபவர்கள் தினமும் காலை மாலைன்னு 2 வேளையிலுமே குளிச்சுட்டு பூஜை செய்து வழிபடுவாங்க. இது மட்டும் இல்லாம ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டு கடுமையான விரதம் இருப்பாங்க. பிற வேடங்கள் அணிபவர்கள் எல்லாருமே கோவில்ல கொடியேற்றும் நாளன்று மாலை அணிந்து 11ஆம் நாள் விரதம் இருப்பார்கள். இப்படி வேடம் அணியறதால ஏற்படக்கூடிய பலன் என்னென்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். தசரா விழாவில் பக்தர்கள் விதவிதமான வேடம் அணிந்து வலம் வருவாங்க. ஒவ்வொரு வேடத்திற்கும் பலன்களை முத்தாரம்மன் தருவதாக பக்தர்கள் நம்புறாங்க. முனிவர் வேடமானது முன்ஜென்ம பாவங்களை தீர்க்கும் அப்படின்னும், குறவர் வேடம் நமது மனக்குறைகளை தீர்த்து வைக்கும் அப்படின்னும், பெண்கள் வேடம் திருமண குறையை தீர்க்கும் அப்படின்னும், காளி வேடம் காரிய சித்தி தரும் அப்படின்னும் நம்பப்படுது. வேடம் தரிச்சவங்க ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரராக இருந்தாலும் சரி, அவர்கள் வீடுகள்ல யாசகம் பெற்று வந்த காணிக்கைய சூர சம்ஹாரம் நடைபெறும் தினத்தன்று கோவிலுக்கு சென்று தங்கள் வேடத்துடன் அம்மனை தரிசித்து தங்கள் நேர்த்தி கடனை செலுத்துவாங்க. அதன் பிறகு ராமனை தரிசித்துட்டு கடலில் நீராடி விட்டு திரும்புவாங்க. இந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்னா எந்த வழியில போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சென்னையில இருந்து குலசைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க திருச்செந்தூர் வரைக்கும் ரயில்ல போயிட்டு அங்கிருந்து பஸ் இல்ல ஆட்டோ கார்ல போகலாம். திருநெல்வேலி வரைக்கும் ரயில்ல வந்து அங்கிருந்து 68 கிலோமீட்டர் தூரம் பயணிச்சா கோவில போயிட்டு அடையலாம். விமானத்துல செல்ல விரும்புறவங்க திருவனந்தபுரம், மதுரை, தூத்துக்குடி வரை வந்து அங்கிருந்து கார் மூலமா கோவிலுக்கு போகலாம். காலையில 6 மணிலிருந்து மதியம் 1 மணி வரலையும், மாலை 4 மணிலிருந்து இரவு 9 மணி வரையும் தரிசனத்துக்காக கோவில் திறந்திருக்கும்.